நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தவங்க, தம்பி நான் உன்னோட வீடியோவை அடிக்கடி பார்ப்பேன். நான் மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷினை 1 இயருக்கு முன்னாடி வாங்கினேன். வாங்கினதுல இருந்து எனக்கு தைக்கவே திருப்தி இல்லை. ஓவரா வைப்ரேஷன் ஆகுது. அது மட்டும் இல்லை, கரண்ட் பில்லு அதிகமாக வருது. நானும் பரமக்குடி தான். எனக்கு இந்த மிஷினை ரீஃபிட்டிங் பண்ணி கொடுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, கடைக்கு கொண்டு வாங்கன்னு மிஷினோட கண்டிஷனை பார்த்தேன். கஸ்டமர் மிஷினுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் விட்டுருப்பாங்க போல. மிஷின் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு மிஷினில் இருக்கிற ஸ்பேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிஷினை கெமிக்கலை ஊற வச்சு எடுத்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி மிஷினை நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டேன். துணி உள்ளே போக முடியாத இடத்துல ஃப்ளோயர் வச்சு தண்ணியை ட்ரை பண்ணிட்டேன். மிஷினில் இருந்த மைனர் ஃபால்ட்லாம் சரி பண்ணிட்டு மிஷினை ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா மிஷினோட ஸ்டாண்டு தான். மிஷினில் கிளச் மோட்டார் இருக்கிறதால கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கு. இந்த கிளச் மோட்டாரை கழட்டிட்டு சர்வோ மோட்டாரை மாற்றிட்டேன். மிஷினில் ஓவரா வைப்ரேஷன் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்காக எம்ப்ராய்டிங் மிஷின் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்க யூஸ் பண்ணுற ஜாக்கியை பொருத்திட்டேன். பாபின்ல நூல் சுத்துறதுக்காக ஓல்டு மாடல் பவர் மிஷின் பாபின் வைண்டரை பொருத்தி பாபின்ல நூல் சுத்துதான்னு செக் பண்ணிட்டேன். கடைசியா இந்த மிஷினுக்கு ஒரு லைட் செட் பண்ணிட்டு மிஷின்ல நூலை கோர்த்து ரன் பண்ணி பார்க்குறேன். எலக்ட்ரிக் பைக் ஓட்டின மாதிரி சைலண்டா மிஷின் ரன் ஆகுது. உங்க மிஷின் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கடை பரமக்குடியில இருக்கு. ஸ்கிரீன்ல நம்பர் தரேன். நீங்க வெயில் சூயிங் மிஷின் மெக்கானிக்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம கடை லைவ் லொகேஷன் காமிச்சிரும். நாங்க தையல் மிஷின் விற்கிறது மட்டும் இல்லாம 40 வருஷமா ஒரே ஏரியாவில் கடை வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.